வெல்கம் டு இங்கிலீஷ் மென்டோ. ஐ எம் நாளினி கிஷோர்குமார். இன்றைக்கி நான் இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னன்னு சொன்னால், எங்களோட ஸ்ரீலங்கா பொறுத்தமட்டில் நிறைய தமிழ் பிள்ளைகள் இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்டை பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன். இப்போ அவை தங்களுக்கு அந்த தமிழால் விளங்கப்படுத்திக்கல தான் கூடுதலாக விளங்குறதுன்னு சொன்னபடியாக நான் அவைக்காண்டி தான் இந்த சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இதில் விருப்பமான ஆட்கள் யார் என்னன்னு சொன்னாலும் இப்போ சில வேலை ஒர்க்கர்ஸாக இருக்கலாம், உங்களுக்கெல்லாம் போகிற ஃபீல்டுகளில் தேவைப்படலாம். விருப்பம்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு இது உதவியாக இருக்கும். பிரதானமாக இப்போ லாக்டவுனில் இருக்கிற எங்களோட தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்காண்டி தான் இதை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரியா, ஓகே. நாங்கள் இந்த சப்ஜெக்ட் வருவோம். இப்போ நான் டென்சஸை தான் உங்களுக்கு முதல் விளங்கப்படுத்த போகிறேன். என்னென்ன டென்சஸ் இருக்குன்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு தெரியும், தமிழை பொறுத்த மட்டும் பிரதானமாக 3 டென்சஸ் தான் இருக்குது. அதில் ஒன்று இப்போ நிகழ்காலம், மற்றது இறந்த காலம், அடுத்தது எதிர்காலம். இந்த 3 டென்சஸ் இருக்குது. இந்த 3 டென்சஸையும் பொறுத்த மட்டும் இங்கிலீஷை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்க, ப்ரெசன்ட் டென்ஸில் இதை 4ஆக பிரிச்சிருக்கீங்க. அதாவது இந்த நிகழ்காலமே 4ஆக பிரிவட்டுருக்கு. அதேமாதிரி இந்த பாஸ்ட் டென்ஸும் 4ஆக பிரிவட்டுருக்கு. அதேமாதிரி இந்த ஃப்யூச்சர் டென்ஸும் 4ஆக பிரிப்பட்டுருக்கு. இப்போ இந்த 12 டென்ஸும் எங்கெங்கே எப்பப்போ நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம், பாவிக்க போகிறோம்ன்றது தான் நான் இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு படிப்பிக்க போகிறேன். சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், வாட் ஆர் டென்சஸ்? டென்சஸ்ன்னு சொன்னால் என்ன? வாட் ஆர் டென்சஸ்? Tenses are simply the way we talk about time in English. அதாவது எங்களோட நாளாந்த வாழ்க்கையில் என்னென்ன காலத்தில் எது நடந்தது என்றதை இலகுவாக சொல்கிறதுக்காகத்தான் இந்த டென்சஸை கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ அப்படி பார்க்கல இங்கே 12 டென்சஸ் இருக்கீங்க. இந்த 12 டென்சஸையும் நாங்கள் எப்படி எங்கே யூஸ் பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ கண்டினியூஸ்ன்றிக்க நான் கொண்டிருக்கிறேன், தமிழில் கொண்டிருக்கிறேன்ட்டு நாங்கள் சொல்கிற இடங்கள் எல்லாம் இப்போ நான் போய் கொண்டிருக்கிறேன். இந்த மூமெண்ட்டில் அந்த செயல் நடந்து கொண்டிருக்கணும், நான் போய் கொண்டிருக்கோம். சரி, அதை நான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லுவேன். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எல்லாம் ரூட்டின் ஆர்டர் வளமே. நான் இப்போ சோறு சாப்பிட்றேன்னா, சோறு கறியும் சாப்பிட்றான்னு சொன்னால் ஐ ஈட் ரைஸ் அண்ட் கறி. சொல்கிற நேரத்தில் நான் சாப்பிடணுமெண்டு இல்லை, அது ரோட்டினோட இல்லை. வலிமையாக நான் நேற்று சாப்பிட்ருப்பேன், நாளை சாப்பிட போகிறேன். அது ஒரு வலிமையாக நடக்கிறவங்க ப்ரெசன்ட் டென்ஸில் அவங்களோட சொல்லியக்கில் நாங்கள் அதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லுவோம். ஆனால் அப்போ அந்த முன்னே நான் செய்து கொண்டு ஃபோர் பீரியட்டுக்குள்ள நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன் ரெண்டு சொல்கிறது அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இப்போ நான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு வரையில் இப்போ உங்களுக்கு இன்றைக்கு நான் படிப்பிக்க போகிறது இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும்தான். இதில் சப்ஜெக்ட் வேர்பும் வருது. இப்போ சப்ஜெக்ட் வேர்புன்னு சொல்லிக்கல. இப்போ உங்களுக்கு தெரியும், சப்ஜெக்ட்னு சொன்னால் ஒரு எழுவாய், தமிழில் எழுவாய்ன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன தெரியும். இப்போ நான் இப்போ நான் போகிறேன், நான் ஒரு இப்போ இனிமேல் நான் ஸ்கூலுக்கு போகிறேன் நான் அப்படி சொல்லிக்கல. இப்போ ஐ கோ டு ஸ்கூல். அப்போ இங்கே ஐ சப்ஜெக்டாக வருது. கோ டு ஸ்கூல், ஐ கோன்றது கோன்றதுக்கு வேர்பாக வருது. சரியா? அப்போ இதைத்தான் நாங்கள் இன்றைக்கு பிரதானமாக இந்த சப்ஜெக்டில் பார்க்க போகிறோம். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் பார்க்க முடியாது. இந்த இதில் 12 டென்ஸும் என்னென்னு மேலோட்டமாக நாங்கள் இப்போ பார்த்துட்டு போவோம். மேலோட்டமாக அப்படி இருக்குது. இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு சொன்னால் சாதாரணமாக எஸ்வி. இப்போ ஐ கோ. ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ன்னு சொன்னால் இந்த டென்ஸ் தொடர்ந்து வேலை தொடர்ந்து நடைபெற்றுக்கணும். அந்த மூமெண்ட்டில் இந்த வேலை நடைபெற்று கொண்டிருக்கோம். இப்போ ஐ ஆம் கோயிங் டு சர்ச், நான் அந்த சர்ச்சுக்கு போய்கொண்டிருக்கிறேன். அப்போ இங்கே ஐ ஆம் கோயிங் அந்த ஐஎன்ஜி ஃபார்மேஷன் இங்கே பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஐ ஏ சப்ஜெக்ட், ஆம் வேர்ப் கோ, அதோட ஐஎன்ஜி சேர்ந்து கோயிங், ஐ ஆம் குச்சி அன்றைக்கு இந்த ஐஎன்ஜி கொண்டிருக்கிறேன், நம்மளாம் கொண்டிருக்கிறேன்னு சொல்லுவோம். அப்போ ஐ ஆம் கோயிங் நான் போய் கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் கோயிங் எங்கே போய் இன்னத்துக்கு டு சர்ச் ஒரு சம்திங். மற்ற பாருங்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த சப்ஜெக்ட் ஹேவ் அல்லது ஹேஸ் வேர்ப் 3 வருது. இந்த வேர்ப் 3ன்னு சொன்னால் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப்னு சொல்கிறது. நான் இந்த உங்களுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஃபுல்லாக படிப்பிப்பேன். அப்போ என்ன மாதிரி வருதுன்னு சொல்லி இதெல்லாம் நான் விளங்கப்படுத்தேன். அடுத்தது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், அதாவது பர்ஃபெக்டில் கண்டினியூஸ் தொடர்ச்சியாக நடைபெறுவது. ஜஸ்ட் நான் நடந்து முடிஞ்ச நிகழ்வு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்னு சொன்னால் உதாரணமாக இப்போ நான் சொன்னேன்னா இது ப்ரெசன்ட்டுக்குள்ளே எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ஜெக்ட் இங்கே ஹேவ், ஐ ஹேவ்
உதாரணமாக ஐ ஹாவ் கோ, நான் போயிட்டேன். இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இன்றைக்கு இங்கே பார்த்தா ஐ ஹாவ் பீன் கோயிங், அதாவது நான் போய்கொண்டிருக்கிறேன் சின்ஸ் 20 minutes, 4:20 minutes, இது 20 நிமிடமாக போய்கொண்டிருக்கிறேன், 20 நிமிடமாக போய்கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இதை பாவிப்போம். இங்கே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அன்றைக்கு, இங்கே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 காலத்து நடக்கிற ஒன்று. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ன்னு சொன்னால் சப்ஜெக்டோட V2 வரும். இப்போ ஐ வெண்ட், V2 அன்றைக்கு பாஸ்ட் டென்ஸுக்குரிய வேர்பை நாங்கள் அங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ அங்கே வந்து நாங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ன்னு சொல்லிட்டு ஐ வெண்ட். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நான் இப்போ போய்கொண்டிருந்தா ஐ எம் கோயிங் என்று சொல்கிறேன். நான் முந்தி போய்கொண்டிருந்தேனா என்று சொல்கிறது, நான் போய்கொண்டிருந்தேன் என்று சொல்கிறதுக்கு அப்போ ஐ வாஸ் கோயிங்னு சொல்லுவோம். நான் முந்தி போய்கொண்டிருந்தேன். அப்போ அங்கே வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது சப்ஜெக்டோட வாஸ், ப்ளூரல்னா வேர்ப் மற்றது ஐஎன்டி ஃபார்மேஷன், இது ரெண்டு பார்க்கணும். அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், சப்ஜெக்ட் ஹேட், அதாவது இது நடந்து முடிஞ்சோண்டு வேர்ப் 3 ஃபார்மேஷனோட வரும். அதுமாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அது சொல்லியாச்சு. பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொன்னால் இங்கே பாருங்க சப்ஜெக்டோட ஹேட் பீன் வேர்ப்பை சப்ஜெக்ட் சொன்னால் ஐ ஹேட் பீன் கோயிங், ஐ ஹேட் பீன் கோயிங் பண்ணிட்டா. அப்போ இப்போ ஃபியூச்சர் டென்ஸை பார்த்தப்படி சொன்னால் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் ஐ வில், இங்கே வந்து ஐ அண்ட் ஏ ஷேல் தான் முந்தி யூஸ் பண்ணுறது, ஐக்கும் பிக்கும் ஷேல். மற்ற எல்லாத்துக்குமே இப்போ தே மற்றது யூ ஹீ ஷீ எல்லாத்துக்கும் வில் யூஸ் பண்ணுறது. ஆனால் இப்போ பொதுவாக இந்த ஷேல் யூஸ் பண்ணுறதை குறைச்சிட்டினோம். என்ன சொன்னால் இந்த ஷார்ட் அண்ட் ஃபார்ம் உங்களுக்கு தெரியும், ஷார்ட் அண்ட் ஃபார்ம் அதெல்லாம் ஐல தான் நாங்கள் வாசிப்போம். அப்போ ஐலன்னா ஐ வீட்டுன்னா ஐ ஷேர்னா ஒன்று தான். அப்போ அது மருவி கொண்டு போகுது. சரி, அப்போ இப்போ ஐ வில் கோ, நான் போவேன், நான் போகலாம், இது காலத்து ஃபியூச்சர், இது ஃபியூச்சர் கண்டினியூஸ், நான் போய்கொண்டிருப்பேன். ஐ வில் பி கோயிங், நான் போய்கொண்டிருப்பேன். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்னு சொன்னால் ஐ வில் ஹேவ், என்னென்று சொல்ல ஐ வில் ஹேவ் கோன், நான் இந்த இடத்துக்கு போய்விட்டிருப்பேன், இந்த நேரத்துக்கு போய்விட்டிருப்பேன் சொல்லுவேன். இந்த நான் ஃப்யூச்சரில் இந்த டைமில் போய்விட்டிருப்பேன் சொல்கிறதுக்கு இந்த இதை யூஸ் பண்ணோம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சொன்னால் இப்போ ஐ வில் ஹேவ் பீன் டீச்சிங் சின்ஸ் 4 o'clock. இப்போ நான் 4 o'clockல இருந்து இப்போவும் நான் என்ன அதாவது படிப்பிச்சு கொண்டு இருக்கிறேன், இருப்பேன் என்றது ஃபியூச்சர், இருப்பேன். அப்போ இப்போ எல்லாத்தையும் இன்னொன்று சொல்லலாம் நாங்கள் சப்ஜெக்ட்டுக்கு ஐ வில் ஹேவ் பீன் ஃப்ளைங், அதாவது பறந்து கொண்டிருப்பேன் சொல்லி அந்த எதிர்காலத்தை கதைக்கிறது. அப்போ இந்த இது நானும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்யூச்சருக்குள்ளே வருது, அதாவது தமிழில் எதிர்காலம், இது நாள் வந்து எதிர்காலம் ஒன்று தான் நாங்கள் இங்கே குறிப்போம். அதேமாதிரி பாஸ்ட்ன்னு சொன்னால் இறந்த காலம், இது வந்து ப்ரெசன்ட். இப்போ இந்த ப்ரெசன்ட் இல்லை இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது, விரிவாக பார்க்க போகிறது. இப்போ இந்த 12 காலத்தை நான் விரிவாக உங்களுக்கு விளக்கப்படுத்தேன். இதில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு சொன்னால் என்னன்றது தான் நான் இப்போ உங்களுக்கு விரிவாக படிப்பிக்க போகிறேன். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றா என்னென்னு பார்ப்போம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றா அது ஒரு ரூட்டின் ஆர்டரில் நடைபெறது, வல்லமையாக நடைபெற உண்டு. அதை தான் நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கிடைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றா ஐ, யூ, வி வந்து வேர்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் வேர்ப். இப்போ பிளேன்னு சொன்னால் பிளே, எல்ஏ ஒய் பிளே, யூ பிளே, எல்ஏ ஒய் பிளே, வி பிளே, தே பிளே. ஓகே, இப்போ இது வந்து எங்களுக்கு இந்த வேர்ப் அப்படியே வருது. ஷீ, இட் ரெண்டே நாங்கள் இங்கே வந்து பிளேஸ், எல்ஏ ஒய்எஸ் பிளேஸ், ஒரு எஸ்ஸை ஆட் பண்ணுறோம். இப்போ பிளேஸ், பிளேஸ், பிளேஸ். ஓகே, இது வந்து சிங்குலர் தேர்ட் பர்சன் சொல்கிறது. இதை வந்து நாங்கள் சொல்லுவோம் சிங்குலர் தேர்ட் பர்சன் சொல்லி. இது வந்து ஐ, யூ, வி, தே, இது 2 ப்ளூரல். இதுக்கெல்லாம் தேடி வரும். சரி, இந்த 3க்கு மட்டும்தான் பிளேஸ் என்று வரப்போகுது. அப்போ உதாரணமாக இப்போ நாங்கள் இப்போ லாக்டவுனில் இருக்கோம், ஒவ்வொரு நாளும் விரும்புவோம், ஏதோ எல்லாரும் ஏதோ ஒன்று விளையாடும் இல்லையா. இப்போ சில பேர் பப்ஜி கேம் விளையாடுவினோம், சில பேர் வீடியோ கேம் விளையாடுவினோம், சில பேர் கேரம், செஸ், பேட்மிண்டன் எல்லாம் விளையாடி கொண்டு அதை தான் செய்து கொண்டு இருக்கலாம். இப்போ வீடுலேருந்து அதை தான் செய்ய கொண்டு இருக்கலாம்.
அப்படி நாங்கள் சொல்லிக்கல. இப்போ நான் வந்து பப்ஜி கேம் விளையாடுறேன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஐ பிளே பப்ஜி கேம்னு தான் சொல்லுவோம். ஐ பிளே பப்ஜி கேம், யூ பிளே பப்ஜி கேம். ஓகே, யூ பிளே பப்ஜி கேம், ஐ பிளே பப்ஜி கேம். இப்போ வி நாங்கள் வி பிளே பப்ஜி கேம், தே பிளே பப்ஜி கேம். ஆனால் ஹீ பிளேஸ் பப்ஜி கேம், she plays PUBG game, it plays PUBG game. இட்ரெண்டுக்கு அங்கே ஒரு பூனையோ நாயோ தான் வரப்போம். அப்போ அதுகளால் பப்ஜி கேம் விளையாடலாம் தானே. அப்போ அவைக்கு சொல்லணும். இப்போ போலோட விளையாடோ என்ன, இப்போ நாய் பூனையோடையன்னு சொன்ன, இப்போ ஒரு நாய் பூனைன்னு சொன்ன, இப்போ டாக் என்ன பிளேஸ் வித் கேட், இதோட விளையாடுது. அப்போ இன்னும் வந்து சில டாக் வந்து போல் உருட்டி கொண்டு போய் விளையாடுதுன்னு சொன்னால் dog plays ball. அப்படி வேறு உதாரணமாக பாருங்க, நான் வந்து கேரம், ஐ பிளே கேரம், ஐ பிளே கேரம். யூ பிளே கேரம், வி பிளே. இப்போ நாங்கள் சில பேர் இருக்கிறோம். அப்போ நாங்கள் விளையாடுக்க வேறு வி பிளே கிரிக்கெட், வி பிளே கிரிக்கெட்னா நாங்கள் கிரிக்கெட் விளையாடுறோம். Cricket. They play badminton. அவர்கள் பேட்மிண்டன் விளையாடுறார்கள். They play he plays video game. He plays video game. She plays netball. It plays ball. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இங்கே பிளேடு வருது, இங்கே பிளேஸ் அண்டு வச்சு என்னண்டு வருது, பிளேஸ் அண்டு வச்சு. அப்போ இங்கே நாங்கள் இந்த வேர்போட எஸ் சேர்த்துருக்கு. இதே மாதிரி இன்னொன்றை பார்ப்போம். இப்போ உதாரணமாக ஈட், இங்கே நாங்கள் பிளேடு பார்த்தோம். ஈட்ன்னு சொன்னால் நாங்கள் பழையமாக சாப்பிட்றது. இப்போ நான் சொல்லிக்கு உங்களுக்கு விளங்க வேணும். வி பிளே கிரிக்கெட்னு சொல்லிக்க நாங்கள் கிரிக்கெட் விளையாடுறோம். நாங்கள் அது ரூட்டினோட விளையாடுறோம். நேற்று விளையாடணும், இன்றைக்கு விளையாடணும், நாளைக்கு விளையாடுவோம். ஆனால் சொல்லி கொண்டு கேட்க விளையாடணும் மட்டும் இல்லை. சொல்லி கொண்டு கேட்கல நாங்கள் விளையாடுறோம்னு சொன்னால் வி ஆர் பிளேயிங் கிரிக்கெட் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அங்கே ஐஎன்ஜி வர வேணும். அப்போ வி ஆர் பிளேயிங் கிரிக்கெட். அது அப்புறம் நாங்கள் கண்டினியூஸாக அதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். இப்போ வி பிளே கிரிக்கெட்னு சொன்னால் நாங்கள் விளையாடுறது, கிரிக்கெட் விளையாடுனாங்க. தே பிளே பேட்மிண்டன், அவர்கள் பேட்மிண்டன் விளையாடுறீங்க. அது சொல்லிக்க அவள் பேட்மிண்டன் விளையாடி கொண்டிருக்கணும் இல்லை, ஆனால் அவள் பேட்மிண்டன் விளையாடினோம் என்றதை. அதே மாதிரி யூ பிளே கேரம்ண்டா நீ கேரம் விளையாடுற, நீ ஐ பிளே கேரம்ண்டா நான் கேரம் விளையாடுறேன். இப்போ ஹீ பிளேஸ் வீடியோ கேம்ஸ்னால் அவன் வீடியோ கேம்ஸ் விளையாடி கொண்டு இருக்கிற விளையாடுறவன், வளமையாக விளையாடுறவன். ஷீ பிளேஸ் நெட்பால், அவன் நெட் பால் விளையாடுறான். இட் பிளேஸ் போல் தான் அது இது பாலோட விளையாடுறது. அப்படி இப்போ உதாரணமாக இன்னொன்றை பார்ப்போம் நாங்கள். இல்லை உங்களுக்கு தெரியும் வேர்ப் வந்து எப்படி மாறுதுன்னு சொல்லி எல்லாம் பார்த்தோம். இப்போ ஈட்ன்னு சொன்னால் ஈட்ஸ்ன்னு வருது. இப்போ சிங்குலர் தேர்ட் பர்சனுக்கு ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சொல்லி தேர்ட் பர்சன் ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து ஐ அல்லது வி, செகண்ட் பர்சன் வந்து யூ. இப்போ தேர்ட் பர்சன் வந்து சிங்குலர்னு சொல்லிக்க ஹீ ஷீ இட். இப்போ இதில் வந்து ஹீ ஷீ இட், இது மூன்று தேர்ட் பர்சன். படக்கைன்னு சொல்கிறது என்ன தமிழில். அப்போ அதாவது வந்து படக்கை வழி அதே நேரம் ஒருமையாக இருப்பினும் இப்போ ஒருமை தன்மைன்னு இருக்குது. இப்போ படக்கை தன்மைன்னு சொல்லிக்க தேவர். அப்போ இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐ வி யூ தே. இப்போ ஐ ஈட், நான் வந்து ஐ ஈட் ரைஸ் அண்ட் கறி. ஐ ஈட் ரைஸ் அண்ட் கறின்னு சொன்னால் நான் வளமையாக நான் வளமையாக என்ன சோறும் கறி சாப்பிட்றேன்னா, ரைஸ் சோறு கறி சாப்பிட்றேன்னா. இப்போ வி ஈட் bread and butter. Bread and butter. நாங்கள் வந்து bread and butter சாப்பிட்றோம். You eat
என்ன போடலாம் பீஸா யூ ஈட் பீஸா நீ பீஸா சாப்பிட்ற தே ஈட் அவர்கள் வந்து நூடுல்ஸ் they eat noodles but he இது பார்த்தா இப்போ he eats eats rice and curry she eats bread and butter it eats noodles ஓகே அப்போ இங்கே பாருங்க இங்கே ஈட்ஸ் இங்கே வந்து ஈட் வருது அங்கே இதில் பார்த்தா பிளேஸ் அப்போ இங்கே வந்து இந்த வேர்ப் வந்து இங்கே ஈட்ன்னு இருக்கிற வேர்ப் வந்து இங்கே ஈட்ஸ்ன்னு மாறுது இதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் எப்படின்னு சொன்னால் நான் வளமையாக செய்கிறது அவன் வளமையாக சாப்பிட்றவன் அவன் வளமையாக ரைஸ் அண்ட் கறி தான் சாப்பிட்றவன் அவள் வந்து பிரெட் அண்ட் பட்டர் தான் சாப்பிட்றாள் அது வந்து நூடுல்ஸ் தான் சாப்பிடுது அப்படின்னு சொல்கிறது அதேமாதிரி நான் வந்து வலிமையாக ரைஸ் அண்ட் கறி தான் சாப்பிட்றோம் நாங்களும் வந்து பிரெட் அண்ட் பட்டர் தான் சாப்பிட்றோம் நீங்கள் வந்து பீஸா சாப்பிட்றீங்க தே ஈட் அவர்கள் வந்து நூடுல்ஸ் சாப்பிட்டீங்க என்று சொல்கிறது சரியா ஓகே இப்போ இன்னொன்று பார்ப்போம் என்னென்னு சொன்னால் இந்த இதில் வந்து உங்களுக்கு தெரியும் வேர்ப் வந்து ஈட்ஸ்ன்னு மாறுச்சு இப்போ இதில் வந்து பிளேஸ்ன்னு மாறிச்சு பிளேஸ் அதே மாதிரி இங்கே வந்து இஏடி ஈட் வந்து EATS ஈட்ஸ்ன்னு வந்து இது கட்டாயம் இந்த எஸ் தான் ஆட் பண்ண வேண்டிய எல்லா இடத்துலையும் வேணுமென்ட்டு நாங்கள் சொல்லிடலாம் சரியா இந்த இது வந்து கடைசி இந்த வேர்ப் வந்து வேறு இதுவும் ஆட் பண்ண வேண்டி வேறு சரியோ இப்போ ஸ்டடி என்று வைப்போம் ஸ்டடி உங்களுக்கு தெரியும் எங்கே நாங்கள் எஸ்ஹெச் ஆட் பண்ண வேணும் எங்கே வேர்ப் மாறுதுன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் இனி ஸ்டடியோருக்கா பார்ப்போம் இப்போ தெரியும் I study a book. I study a book. அப்போ இப்போ அவன் நான் ஒரு புத்தகம் வாசிக்கிறேன்னா இல்லை ஐ ரீட் நியூஸ் பேப்பர் அதே மாதிரி ஐ ஸ்டடி இல்லை ஓகே ஐ study a book இதே இது வந்து இப்போ he என்று வரைக்க he studies a book அவன் ஒரு புத்தகம் படிக்கிறவன் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வையை நாங்கள் ட்ராப் பண்ணிட்டு எடுத்துட்டு இந்த வைக்கு பதிலாக ஐஎஸ் சேர்ப்போம் அப்போ தேர்ட் பர்சன் எல்லாத்துக்கும் இந்த ஸ்டடி வந்து ஸ்டடீஸ்ன்னு மாறும் அப்போ இங்கே வந்து தனியாக எஸ் சேர்க்கறண்டு அப்படி யோசிக்கக்கூடாது அப்போ வேர்ப்புக்கு வந்து வேர்ப்பை பொறுத்த மட்டும் இல்லை இது மாறும் இப்போ ஐ கோ டு ஸ்கூல் ஐ கோ டு ஸ்கூல் நான் பாடசாலைக்கு போகிறேன்னா அவன் பாடசாலைக்கு போகிறவன் சொல்லிக்க he goes to school அவன் பாடசாலைக்கு போகிறவன் சரியா அப்போ அதே மாதிரி she goes to school it வராதானே it goes to school இப்போ I go to school we go to school you go to school they go to school இதெல்லாம் என்னென்று வரும் அவர்கள் நாங்கள் பாடசாலை போகிறோம் நான் போகிறேன் நீ போகிற நீ அவர்கள் போகிறோம் இது அவன் போகிறவன் அவள் போகிறவள் அது போகிறது சரியோ அப்போ இங்கே பார்த்தீங்க சொன்னால் இந்த ஜியோ இங்கே வந்து கோண்டேக்கு ஜியோ வருது இங்கே இஎஸ்ஸை நாங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண வேணும் கோஸ் இல்லைங்க அப்போ இந்த வேர்ப் வந்து 3 வகையில் மாறி இருக்குது இப்போ நீங்கள் பார்த்ததுலேயே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது பிளேண்டா அவன் அவள் அதுக்கு என்னட்டு வருது பிளேஸ்ன்ட்டு வருது இல்லையோ YS பிளேஸ் அதே மாதிரி ஸ்டடி STUDY இந்த Y எடுத்துட்டு நாங்கள் அதுக்கு மேலே IS போட்டு STUDIES ஸ்டடீஸ்ன்னு சொல்கிறோம் அதே மாதிரி கோண்டா ஜியோக்கு பதிலாக GOES சேர்க்குது அப்போ எப்படி மாறுபடும் சரியா அப்போ இது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு தான் இப்படி வேர்ப் வந்து மாறும் சரியோ இவ்வளோ தான் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்க வேண்டியது எப்படி மாறுது அதாவது எப்போ நாங்கள் யூஸ் பண்ணலாம் ரூட்டினோட வளமையாக நடக்கும் அப்படி நாங்கள் இப்போ நான் போகிறேன் நான் படிக்கிறேன் நான் சாப்பிட்றேன் நான் வளமையாக 8 மணிக்கு எழுப்புறேன் சொல்லி அதுகளை தான் இப்போ I get up at 6 o'clock சொன்னால் நான் 6 o'clock எழுப்புறேன்
இன்றைக்கு சமனுக்கு போல பி இருக்கலாம். ஆனால் பழமே நான் எழுப்புறது இப்போ 6 o'clockனு சொன்னால் ஐ கெட் அப் 6 o'clock. ஆனால் அவன் எழுப்புறது ஹீ கெட்ஸ் கெட்ஸ் அவன் என்ன சொல்லி கெட்ஸ்